மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆராதனையில் கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாக தேவ சமூகத்தில் நாம் தாழ்மையாய் தரித்திருப்போம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஞாயிற்றுக்கிழமை. உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு முன்வரும் 9வது ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லப்படுகிறது. அல்லது லத்தீன் மொழியிலே செப்ட்வகிசிமா, அந்நாட்களிலே நம்முடைய திருச்சபைகளில் நாம் உபயோகித்த ஒரு பொருள். அப்படி என்றால் லெந்து நாட்களுக்கு, அதாவது உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு முன்னால் வரும் 70 நாட்களுக்கு முந்தைய நாள், அல்லது லெந்து நாட்களுக்கு முந்தைய 3 வாரத்திற்கு முந்தைய ப்ரீலென்ட், நம்மை லெந்து காலத்திற்காக ஆயத்தப்படுத்தும் நாள். இதை குறித்து தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம். நம்மை ஆயத்தப்படுத்தும் வண்ணமாக தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஆமாண்டவரே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கே மகிமையையும் கனத்தையும் கொண்டு வருகிறோம். எங்களை நாங்களே ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு நீர் கொடுத்திருக்கும் இந்த நாட்களுக்காக நன்றி. உம்முடைய சமூகத்தில் எங்களை தொடர்ந்து அர்ப்பணிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். இந்த ஆராதனையில் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இடைபடட்டும். உம்முடைய வசனங்களை கற்றுக்கொள்வதற்கும் இந்த சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாக ஜீவிக்கவும் தேவன் கிருபை தருவீராக. எல்லா துதி கன மகிமை நீர் ஒருவரே ஏற்று அங்கீகரியும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. பாமாலை 4 பாடுவோம். உன்னதரே நீர் மகிமை. Magi,
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. நாம் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் இருதயங்களின் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களை ஆண்களும் பெண்களுமாக படைத்து உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக உபயோகப்படுத்துகிற தயவிற்காக உமக்கு நன்றி. நாங்களும் இந்த சமுதாயத்திற்கு ஆசீர்வாதம் கொண்டு வருகிற மக்களாக வாழ்வதற்கு உதவி செய்யும். நீர் கொடுத்திருக்கும் இந்த நாட்களுக்காக விசேஷமாக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துவதற்கும் மனம் திரும்புதலின் பாதையில் தொடர்ந்து நடப்பதற்கும் மனம் திரும்புதலின் கனிகளை உமது சமூகத்தில் சமர்ப்பிப்பதற்கும் உதவி செய்யும். இந்த ஆராதனையில் தொடர்ந்து எங்களோடு இடைபடும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். வேத பாட வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 31 முடிய. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 31 முடிய. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடுவார்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார்.
அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவன்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்பு தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. பூமியிலுள்ள சகல மிருக ஜீவன்களும் ஆகாயத்திலுள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையாக சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமாகிய 6ஆம் நாள் ஆயிற்று. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்திருப்போமாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட சங்கீதம் 147 வசனங்கள் 7 முதல் 14 வரை. சங்கீதம் 147. கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானமாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்பினார். ஆமென். பிதாவுக்கும் குமாருக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. அனைவரும் அமருவோம். இந்த நாளுக்கு என்று கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 23 முதல் 29 முடிய. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 23 முதல். ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அழைக்கப்பட்டவர்களாய் நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குதத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக நாம் அனைவரும் எழுந்திருந்து பாமாலையின் 329 பாடுவோம். அருள்நாதா நம்பி வந்தேன். I
வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டு இருக்கிற சுவிசேஷ வேத பாடம் தூய மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 2வது வசனம் முதல் 9வது வசனம் வரை அடங்கியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தையை கேளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர் பிரதித்திரமாக, மோசே உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தள்ளுதற் சீட்டை எடுத்து கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் என்பதே இது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தை. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, எங்களோடு இடைபடுவீராக. உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய வேத வசனங்கள் எங்களுடைய பாதைக்கு தீபமாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். மறுபடியுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் திருச்சபையாக கூடி வருவதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆலயத்தின் ஆரம்பத்திலே நான் சொன்ன வண்ணமாக இந்த நாளிலிருந்து நாம் ஒரு அடுத்த காலகட்டத்திற்குள்ளாக செல்கிறோம். இன்றிலிருந்து 70வது நாள் உயிர்த்தெழுந்த பண்டிகை. அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக அந்நாட்களிலே, அதாவது ஆங்கிலிக்கன் திருச்சபையார் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு முறைமை இந்த நாள் செப்துவகேசிமா என்று அழைக்கப்படுகிறது. அதாவது லெந்து நாட்களுக்கு முன்வரும் 3 ஞாயிற்றுக்கிழமைகளும் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இந்த நாளுக்கு உயிர்த்தெழுந்த நாளுக்கு முன்வரும் 70வது நாள் என்று பெயர். இந்த நாட்களிலே அதாவது இந்த 70 நாட்களிலும் அந்நாட்களில் திருச்சபை அல்லேலூயா என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவது கிடையாது. ஆனால் நாம் இந்நாட்களை அதிகமாக அனுசரிப்பது இல்லை என்பதினால் நாம் அதிலே அதிகமாக கவனத்தில் கொள்வது கிடையாது. இந்த செப்துவகீசிமாவை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு இந்த நாளின் செய்திக்குள்ளாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த செப்துவகீசிமா என்கிற பெயர் 6வது நூற்றாண்டில் பேரரசர் ஜஸ்டின் காலத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஏனென்றால் திருச்சபை கர்த்தரை விட்டு மிகவும் பின்வாங்கி பாவ வழிகளில் சென்று கொண்டிருந்ததினாலே லெந்து நாட்களுக்கு முன்பதாகவே இந்த திருச்சபையை ஆயத்தப்படுத்துவதற்காக பேரரசர் இந்த நாட்களை அறிமுகப்படுத்தினார். எப்படி என்றால், இப்படியாக இவர்களை லெந்து நாட்களுக்கு முன்பதாகவே உணவு பழக்க வழக்கம், ஆராதனை மற்றும் ஆவிக்குரிய காரியங்களிலே இவர்களை முன்னேற செய்ய முடியும் என்பதற்காக இந்த நாள் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் ஈஸ்டர்ன் சர்ச்சஸ் இந்த நாட்களை கடைபிடித்ததில்லை. ஆனால் அவர்கள் அதற்கு ஒத்த திரியோடியன் என்கிறதான காலகட்டத்தை கடைபிடித்ததாக வரலாற்று குறிப்புகள் சொல்லுகிறது. இந்த நாளின் ஆராதனைகள் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை மற்றும் ஆங்கிலிக்கன் சர்ச்சஸிலே
மிகவும் விமரிசையாக ஆசரிக்கப்பட்டது. நாம் ஆங்கிலிக்கன் திருச்சபையை விட்டு கடந்து தென்னிந்திய திருச்சபையாக அல்லது வட இந்திய திருச்சபையாக வந்த நாட்களிலிருந்து இந்த நாட்களை நாம் அனுசரிப்பது கிடையாது. ஆனால் வரலாற்று குறிப்புகள் நமக்கு ஞாபகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நாட்களிலே மனம் திரும்புதல் மற்றும் தேவனுடைய இரக்கம், இந்த இரண்டும் தான் ஈஸ்டர் வரையில் உள்ள காலகட்டத்திற்கான தீம், கருத்துகளாக இருக்கும். இவைகளின் அடிப்படையில் நாம் வேத தியானங்களை செய்ய இருப்போம். இந்த நாட்களிலே மனித குலத்தின் வீழ்ச்சியையும் மனித குலத்தின் மீட்சியையும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். மேலும் இந்த நாட்களிலே குருவானவர்கள் அணிந்திருக்கிற இந்த ஸ்டோல் மற்றும் ஆல்டரிலே அமைக்கப்பட்டிருக்கிற இந்த துணிகள் எல்லாம் வயலட், பர்பிள் நிறமாக, பர்பிள் என்றால் கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொள்வதும், அதே ராஜாவாகிய கிறிஸ்து அவர் ஒரு அடிமையின் ரூபமாக உங்களுக்காக எனக்காக பாடுபட்டதையும் குறிப்பதற்கு அடையாளமாக இந்த பர்பிள் நிறம் திருச்சபைகளிலே கொண்டாடப்படுகிறது. மேலும் கடவுளின் கருணைக்காக நாம் இந்நாட்களிலே அவருடைய சமூகத்திலே நாடி நின்று ஆன்மீக புதுப்பித்தலையும் நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தலையும் திருச்சபை மிகவும் முக்கியத்துவப்படுத்துகிறது. இது வெறும் சடங்கு சார்ந்த கொண்டாட்டமாக மட்டுமல்ல, ஆன்மீக புதுப்பித்தல் மற்றும் மனம் திரும்புதலுக்கான அழைப்பு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இது விசுவாசிகளுக்கு தங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதற்கும் ஆன்மீக வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆவிக்குரிய பயணத்தில் தொடர்ந்து முன்னேறுவதற்குரிய அவசியத்தை இந்த செப்த்வகிசிமா ஞாயிறு இந்த நாளிலே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. நமக்கு மீண்டுமாக ஒரு உற்சாகத்தை கொடுத்து கர்த்தருக்குள்ளாக வழி நடத்துகிறது. இந்த நாளிலே செப்த்வகிசிமாவின் அடிப்படையில்தான் நாம் வாசிக்க கேட்ட ஆதியாகமத்தின் புத்தகம். ஆதியாகமத்தின் புத்தகம் மனிதனின் வீழ்ச்சியை குறித்து சொல்லுகிறது. மனிதனின் வீழ்ச்சிக்கு பின்பதாக எப்படியெல்லாம் மனிதகுலம் மாறிவிட்டது, இந்த மனிதகுலம் எப்படி மீண்டுமாக மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதை வரும் நாட்களிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த நாளிலே நமது திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு, God created men and women to be joint heirs of his kingdom. தேவ ராஜ்யத்தின் இணை வாரிசுகளாக ஆண்களும் பெண்களும் சிருஷ்டிக்கப்பட்டனர். ஆண்களையும் பெண்களையும் தேவன் ஒன்றாகவே படைத்தார், சமமாகவே படைத்தார். ஆயினும் வீழ்ச்சியின் பின்பதாக நாம் ஆண்களும் பெண்களும் பிரிந்து நிற்கிறோம் என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் இந்த சமுதாயத்தில் மனிதனையும் மனுஷியையும் படைத்ததிலே எந்த வித்தியாசத்தையும் காண்பித்ததில்லை. ஆனால் மனித சமுதாயமாக நானும் நீங்களும் ஆண்களையும் பெண்களையும் பல்வேறு விதங்களில் வேறு பிடித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். முடிந்த மட்டிற்கும் ஒருவரை ஒருவர் தாழ்மைப்படுத்துவதற்கும் ஒருவருக்கு ஒருவர் எதிர்த்து நிற்பதற்கும் இந்த சமுதாயம் தயங்காமல் காணப்படுகிறது. ஒருமுறை ரோடிலே 2 பேர் நேர் எதிரடையாக வாகனம் ஓட்டிக்கொண்டு வருகின்றனர். மிகவும் வேகமாக ஓட்டிக்கொண்டு வருகின்றனர். ஒரு வாகனத்திலே இந்த பக்கத்திலிருந்து செல்கிறவர் ஒரு ஆண், அவர் வேகமாக வாகனத்தை ஓட்டி செல்கிறார். அந்த பக்கத்திலிருந்து வருகிறவர் ஒரு பெண், வாகனத்தை வேகமாக ஓட்டிக்கொண்டு வருகின்றனர். ஏதோ ஒரு சூழ்நிலையிலே இருவருடைய கட்டுப்பாடும் இழந்து வாகனம் நேருக்கு நேராக மோதிக்கொண்டது. வாகனம் நேருக்கு நேராக மோதி மிகப்பெரிய விபத்து ஏற்பட்ட மாத்திரத்திலே, ஆனால் அதிர்ஷ்டவசமாக எந்த விதமான காயங்களோ எந்த அபாயங்களோ இல்லாமல் இருவரும் வாகனத்திலிருந்து வெளியே வருகின்றனர். ஆண் மிகவும் கோபப்பட்டு விட்டார். அவர் தன்னுடைய ஆண்மைத்துவத்தை காட்ட ஆரம்பித்து விட்டார். மிகவும் வேகமாக அந்த பெண்மணியை கடிந்து கொள்ளுகிறார், திட்டுகிறார், அவமதிக்கிறார். ஆனால் அந்த பெண்மணியோ மிகவும் கூலாக, குளிர்ச்சியாக அந்த மனிதனிடத்தில், ஐயா, நாம் இவ்வளவு வேகமாக மோதியதிலே நாம் மரித்திருக்க வேண்டும், அல்லது நமக்கு ஏதாவது காயங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும். எதுவுமே ஏற்படவில்லை. நாம் மிகவும் சந்தோஷமாக மிகவும் சுகமாக நின்று ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டிருக்கிறோமே, ஏன் கோபப்படுகிறீர்கள்? இதனை நாம் கொண்டாடுவோம் என்று சொல்லி தன்னுடைய வாகனத்திற்குள்ளாக சென்று ஒரு பியர் பாட்டிலை எடுத்து கொண்டு வந்து, ஐயா,
நாம் கொண்டாட வேண்டிய சமயம் இது. இந்த பியர் பாட்டிலில் இருந்து கொஞ்சம் குடியுங்கள், அதற்கு பின்பதாக நானும் குடிக்கிறேன் என்று சொல்லி அந்த ஆணுக்கு கொடுத்தாள். அந்த ஆண் குடித்துவிட்டு அந்த பெண்ணுக்கு மீண்டுமாக கொடுக்கிறான். பெண்ணே, நீயும் அருந்தி நாம் இந்த நாளை கொண்டாடுவோம் என்று. அந்த பெண் சொன்னாலாம், போலீஸ் வருமட்டுமாக நான் காத்திருந்து விட்டு பின் குடிக்கிறேன் என்று. ஸோ ஆண்களும் பெண்களும் இப்படியாக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வதும், ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக பேசிக்கொள்வதும், ஒவ்வொருவரும் நான் பெரியவன் என்று இந்த சமுதாயத்திலே காட்டிக்கொள்வதும் இன்றும் என்றும் நிரந்தரமாக தங்கிவிட்டது. நான் தான் பெரியவன் என்று வீடுகளுக்குள்ளாக மட்டுமல்ல, சமுதாயத்திற்குள்ளாக ஒவ்வொருவரும் தன்னை பெரியவனாக மாற்றி அமைத்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் தேவனின் படைப்பு அப்படியாக அல்ல. தேவனின் படைப்பு நமக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார், தேவ சாயலாக படைத்தார். இந்த ஒரு வாசகம்தான் ஆண்களையும் பெண்களையும் படைத்ததை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இருவரும் தேவ சாயல், இருவரையும் தேவனை படைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. ஆக ஆணாகிலும் சரி பெண்ணாகிலும் சரி, இரண்டு பாலினரையும் இழிவாக அல்லது தவறாக நடத்துவோம் என்றால் அது தேவனுக்கு முன்பதாக ஒரு கீழ்த்தரமான செயலாக இருக்கும். ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய மரியாதையும் மதிப்பும் உண்டு. ஒவ்வொரு பாலினரும், ஆணாயிருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கணத்திற்கும் மரியாதைக்கும் உரியவர்கள். வேதாகமத்தின் கண்ணோட்டத்தில் பார்ப்போம் என்றால் இருவரையும் மதித்து கனப்படுத்துவதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவரை ஒருவர் நாம் மதியாதபடிக்கு கனவீனப்படுத்துவோம் என்றால் நாம் வேதத்திற்கு புறம்பாக செயல்படுகிறவர்களாக காணப்படுவோம். தேவன் கொடுத்த சத்தியத்தை மீறி நடக்கிறவர்களாக காணப்படுவோம். வேதாகமத்திலே பெண்களுக்கென்று சிறப்புகள் அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது, ஆண்களுக்கான சிறப்புகளும் அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இருவருமே தேவ சாயலிலே உருவாக்கப்பட்டு தேவ ராஜ்யத்திலே they are the equal partners. இருவரும் சமமான பங்குதாரர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்றனர். ஐயா, தேவ ராஜ்யத்திலே ஆண்களுக்கு என்று தனியிடம், பெண்களுக்கு என்று தனியிடம் கொடுக்கப்படவில்லை. அதைத்தான் இன்றைக்கு வாசிக்க கேட்ட நிருப வாக்கியத்திலே நாம் வாசித்தோம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நாம் அனைவரும், அதாவது நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் என்று கலாத்தியரின் புத்தகம் 3வது அதிகாரம் 28வது வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்பின் திருச்சபையே, நாம் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளாக அல்லது நம்முடைய சமுதாயத்திலே ஆண்களையும் பெண்களையும் எப்படியாக நடத்தி கொண்டிருக்கிறோம்? ஒரு சிறிய கண்ணோட்டத்தை பார்ப்போம் என்றால், பெண்களுக்காக இந்த சமுதாயத்தில் மிக மோசமான காரியங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் பெண்கள் சந்திக்கிற அநியாயங்கள் அல்லது பெண்களுக்கு விரோதமாக நடக்கிற சம்பவங்கள், பெண்கள் ஏதோ தேவனுடைய சாயலில் உருவாக்கப்படாதவர்களைப் போல கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல எல்லா சமுதாயத்தினரும் இப்படியாகவே நடந்து கொண்டிருக்கின்றனர். ஒவ்வொரு நாளின் தொலைக்காட்சி செய்தியாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய செய்தித்தாள்களாக இருக்கட்டும், பெண்களுக்கு விரோதமாக நடக்கிற, குடும்பங்களில் நடக்கிற காரியங்களை நாம் வாசித்து கொண்டே இருக்கிறோம். பெண்கள் எந்தெந்த விதங்களிலே துன்புறுத்தப்பட வேண்டுமோ அந்தந்த விதங்களிலே துன்புறுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். பெண்களுக்குரிய மரியாதை இந்நாள் வரைக்கும் நம்முடைய சமுதாயத்தில், ஒருவேளை நம்முடைய தென்னிந்திய பகுதியிலே கொஞ்சம் பரவாயில்லை என்று சொன்னாலும், வட இந்திய பகுதிகளிலே பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான ரேஷியோவை நான் பார்ப்போம் என்றால் அதுவும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாததாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. படிப்பாக இருக்கட்டும், கல்வித்துறையிலே பெண்களுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், ஆண்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், குடும்பங்கள், ஐயா பெண்கள் படித்து என்ன செய்ய போகிறார்கள் என்று சொல்லி கேள்விக்குறியோடு பெண்களை பார்க்கிற நாட்கள் இன்றைக்கும் நமது மத்தியிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பெண்ணை பிறந்தவுடனேயே இவள் ஒரு பாரம், இவள் ஒரு சுமை என்று பார்க்கிற குடும்பங்கள் நமக்குள்ளாகவும் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பெண்களை நாம் ஒரு பொருளாக அல்லது அவர்களை சுகபோகத்திற்கான கருவியாக மாத்திரமே சந்திக்கிற சமுதாயம் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய மத்தியிலே பெருகி கொண்டே இருக்கிறது. யூத மனிதர்கள் இப்படியாக ஒரு ஜெபம் செய்வார்களாம். அவருடைய ஜெபம், thank you God that I am not a gentile, a slave or a woman. ஆண்டவரே, நீர் என்னை ஒரு புறஜாதியனாகவோ
அல்லது ஒரு அடிமையாகவோ அல்லது ஒரு பெண்ணாகவோ நீர் படைக்காததினால் நான் உம்மை துதிக்கிறேன் என்று யூத ஆண்கள் ஜெபிப்பார்களாம். சோ இந்த பாரம்பரியம் இன்று அல்ல, அன்றிலிருந்து இன்று மட்டுமாக பெண்களை ஏதோ ஒரு அடிமைகளாக நடத்துகிற சமுதாயமாகவே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேகமாக 3-4 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் வைத்து கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, பெண்கள் இல்லாத சமுதாயம் அது சமுதாயமாக இருக்க முடியாது. உங்களுடைய வீடு கட்டப்பட வேண்டும் என்றால் அந்த வீடு கட்டப்படுவதற்கு ஆண் பெண் இருவருமே இணைந்து செயல்பட வேண்டி இருக்கிறது. ஆணுடைய ஒத்தாசை இல்லாமல் பெண்ணுடைய ஒத்தாசை இல்லாமல் எந்த ஒரு குடும்பமும் கட்டப்படுவதில்லை, எந்த ஒரு குடும்பமும் நிலை நிற்பதில்லை, எந்த ஒரு குடும்பமும் வளர்ச்சி அடைவதில்லை. ஆக ஆணும் பெண்ணும் குடும்பத்திலிருந்தே சமமான முக்கியத்துவத்தை பெற்று அங்கீகாரம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. Everyone is equal in God's sight. இருவரும், எல்லா மனிதர்களும் சமமானவர்கள், தேவனுடைய பார்வையிலே சமமானவர்கள் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். மறுபடியுமாக ஆதியாகமம் 1:27 நாம் ஞாபகப்படுத்தி பார்ப்போம். Both men and women are created in the image of God. ஐயா, உங்களிலே தேவ சாயல் காணப்படுகிறது என்றால் பெண்களிலும் தேவ சாயல் காணப்படுகிறது. நான் எப்படி தேவனுடைய சாயலை இந்த சமுதாயத்திற்கு பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறேனோ, ஒரு பெண்ணிலும் தேவ சாயல் இந்த சமுதாயத்திற்கு பிரகடனப்படுத்தப்படுகிறது. இந்த பெண்ணை நான் அவமதிக்கிறேன் என்றால் அல்லது ஒரு ஆணை நான் அவமதிக்கிறேன் என்றால் நான் தேவனை அவமதிக்கிறேன் என்பதுதான் பொருள். ஏனென்றால் என்னிலாக இருக்கிற தேவ சாயல் ஒரு மனிதன் மூலமாக அவமதிக்கப்படும் என்றால் அவன் என்னை அல்ல, மாறாக தேவனையே அவமதிக்கிறவனாக காணப்படுகிறான். சோ முதலாவது காரியம், தேவன் ஆணையும் பெண்ணையும் அவருடைய சாயலில் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்திருக்கிறார். ஆக இருவருக்கும் கொடுக்க வேண்டிய உரிய மரியாதையையும் கனத்தையும் கொடுப்பதற்கு திருச்சபை அழைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, both men and women are guilty of sin. இரு பாலரும் பாவத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இரண்டு பாலர்களும், பெண் மாத்திரம்தான் பாவம் செய்தால் என்று வேதம் குறிப்பிடவில்லை. ஆணும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனாகிவிட்டான். பெண்ணால் மாத்திரம் பாவம் இந்த உலகத்திற்குள்ளாக வரவில்லை. ஆணும் அதற்கு உகந்து, ஆணும் அதற்கு இசைந்து பாவத்திற்கு தன்னையும் ஒப்பு கொடுத்து விட்டான் என்பதை வேதாகமம் கற்றுத்தருகிறது. ஆக பாவம் செய்வதிலும் இரண்டு மனிதர்களுக்கும், ஆண் பாலினத்திற்கும் பெண் பாலினத்திற்கும் பங்கு உண்டு. பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக கிறிஸ்துவானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் வந்தார் என்பதையும் நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. ஆக பாவத்திலும் ஆணும் பெண்ணும் இணைந்தே செயல்படுகின்றனர். Both men and women were ransomed by Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினாலே ஆணும் பெண்ணுமாக மீட்டெடுக்கப்பட்டனர். ஐயா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வெறும் ஆண் பாலினருக்காக மட்டுமல்ல, பெண்களுக்காகவும் சிந்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே எந்த ஒரு மனிதனும் சுத்திகரிக்கப்படுகிறான். வெறும் ஆணுக்காக மட்டுமல்ல அல்லது பெண்ணுக்காக மட்டுமல்ல. அதுவிலிருந்தும் தேவன் நமக்கு கற்றுத்தருகிற பாடம், இருவரையும் நான் தேவனுடைய ராஜ்யத்தின் சந்தானங்களாக படைத்திருக்கிறேன். அடுத்த காரியம், both men and women are heirs in the grace of life. இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபைக்கு இரண்டு பாலினரும் வாரிசுகளாக மாற்றப்பட்டுள்ளனர். கிறிஸ்துவானவர் எந்த அளவிற்கு உங்கள் மீது கிருபையாக இருக்கிறாரோ அதே அளவிற்கு கிருபையாக பெண்கள் மீதும் இருக்கிறார். எந்த அளவிற்கு வானம் சூரிய ஒளியை தருகிறதோ, மழையை வர்ஷிக்கிறதோ, அது ஒரு பாலினருக்கு மாத்திரமல்ல, ஆண்டவருடைய கிருபை அனைத்து பாலினருக்கும் சமமாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னுமா யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் வாசிப்போம் என்றால், both men and women have equal giftings. ஆண்டவருடைய வரங்கள், பரிசுத்த ஆவியின் வரங்கள், யோவேல் தீர்க்கதரிசி சொல்வார், குமாரரும் குமாரத்திகளும் இருவருக்குமாக கொடுக்கப்பட்டுள்ளது. பரிசுத்த ஆவியானவரின் வரங்களும் கூட ஏதோ ஒரு பாலினருக்காக மட்டுமல்லாதபடிக்கு இரண்டு பாலினருக்கும் கொடுத்து இருவரையும் தேவ ராஜ்யத்திற்கும் அவரவர்களுடைய சொந்த குடும்பத்திற்கும் மிகவும் ஆசீர்வாதமாக பயன்படுத்தி வருகிறது. Both men and women have a indispensable roles in ministry. இரண்டு பாலினரும் தவிர்க்கப்பட முடியாத முக்கியமான பங்குகளை
தேவ ராஜ்யத்தின் ஊழியத்திலே கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம், ரோமர் 16வது அதிகாரம், இன்னும் வேதாகமத்தின் அநேக புத்தகங்களிலே ஆதி திருச்சபைகளை நிறுவுவதில் ஆண்களும் பெண்களும் தன்னுடைய மொத்த காரியங்களையும் அர்ப்பணித்து செயல்பட்டார்கள். ஸோ இந்த நாளின் தீம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது போல, தேவ ராஜ்யத்தில் ஆண்களும் பெண்களும் இணை வாரிசுகள். அன்பின் திருச்சபையே, உங்களுடைய வீட்டிலும் என்னுடைய வீட்டிலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான மரியாதை உண்டா? ஆண்களையும் பெண்களையும் கண்ணியமாக நாம் நடத்துகிறோமா? ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் உரிய காரியங்களை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? அல்லது ஆணுக்கு ஒரு பாகுபாடும் பெண்ணுக்கு ஒரு பாகுபாடுமாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை உங்களுடைய வீட்டிலும் என்னுடைய வீட்டிலும் பாகுபாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திலே எத்தனையோ பாகுபாடுகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்காக உங்களுடைய என்னுடைய பங்கு என்ன? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்கிறவர்களாகிய நாம் ஆணையும் பெண்ணையும் சமமாக மதிக்க கற்றுக்கொள்வதோடு, இந்த ஆணும் பெண்ணும் தேவனுடைய சாயல் என்பதை இந்த சமுதாயத்திற்கு பிரகடனப்படுத்துவோம். இந்த திருச்சபையை இந்திய தேசத்தில் கொண்டு வருவதற்கு பெண்களுடைய பங்கை நாம் ஒருபொழுதும் மறுத்துவிட முடியாது. ஒரு பண்டித ராமாபாய் அம்மையராக, ஐடாஸ் கடராக இந்த இந்திய தேசத்திற்கு அவர்கள் கொடுத்த பங்குகள், இன்னும் சரோஜினி நாயுடுவாக இந்திய தேசத்தின் விடுதலைக்காக இன்னும் எத்தனை பெண்கள் தங்களை அர்ப்பணித்து செயல்பட்டிருக்கிறார்கள். ஆக ஏதோ ஒரு பாலினர் மூலமாகவே விடுதலை, ரட்சிப்பு சமுதாயத்திற்கு வருகிறது என்றால் அது கண்டிப்பாக இல்லை. இரு பாலினரையும் தேவன் இந்த சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் குடும்பத்தின் நற்காரியங்களுக்கும் இருவரையும் சமமாக பயன்படுத்துகிறார். ஏதோ ஒரு ஆண் வர்க்கத்தினாலே இந்த சமுதாயம் நிரப்பப்பட முடியாது. இதோ ஒரு ஆண் வர்க்கத்தினால் மாத்திரம் அல்லது பெண் வர்க்கத்தினால் மாத்திரம் குடும்பம் சமாதானமாக இருந்துவிட முடியாது. குடும்பத்திற்கு வேண்டிய எல்லா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் இரு பாலினராலும் கொடுக்கப்படுகிறது. ஆகவே தேவன் ஆணையும் பெண்ணையும் தனது சாயலாக சிருஷ்டித்து இன்றைக்கும் நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிறார். ஆக தேவன் படைத்த இந்த பராமரிப்பிற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். அதனை பாதுகாப்பதற்கும் அதனை கனப்படுத்துவதற்கும் நம்மை அர்ப்பணிப்போம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். நாம் அனைவரும் எழுந்திருந்து நிசையா விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரனுக்கு மரணமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சர்வதற்கு முன்பே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர். தேவத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர். பிதாவோடே ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர். மனிதனாகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக புதுக்குலத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டார்.
அற்புதமாய் ஜீவனை கொடுத்தருமாய் பிதாவின் குமாரன் என்று பொறுப்படுகிறவருமாய் பிதாவுடன் குமாரன் கூட ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாய் மூலமாக உரைக்கிறமாயிருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்தமான அப்போஸ்தலர் திருச்சபைக்கு விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மகிமைக்குரிய தேர்வுலாம் என்று காத்திருக்கிறேன். சபையார் உட்காருங்கள். திருச்சபைக்கான ஒரு சில அறிவிப்புகள். நம்முடைய ஆனுவல் கார்டன் ஃபெட் சிறப்பாக நடந்து முடிப்பதற்கு தேவன் கிருபை செய்ததற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஆனுவல் கார்டன் ஃபெட்டினுடைய ரிவ்யூ மீட்டிங், அதனுடைய நிறைவு குறைவுகளை குறித்து விமர்சிப்பதற்கு அல்லது நாம் சிந்திப்பதற்கு, மேலும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவதற்காக தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் மீட்டிங் அண்ட் ரிவ்யூ மீட்டிங் வருகிற 2ஆவது தேதி, மார்ச் மாதம் 2ஆவது தேதி மாலை 5 மணிக்கு பாரிஸ் ஹாலிலே நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. திருச்சபையார் அனைவரும் வந்து பங்கு பெறும்படியாக அன்புடன் அழைக்கிறோம். அந்த மீட்டிங்க்கு பின்பதாக இரவு உணவிற்கும் ஆயத்தங்கள் செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் தயவு செய்து வந்து பங்கு பெறும்படியாக அன்போடு கேட்கிறேன். மேலும் விசேஷமாக ஸ்டால் அமைத்தவர்கள், டோனர்ஸ் மற்றும் எந்தெந்த விதங்களில் உதவி செய்தீர்களோ உங்கள் எல்லாருடைய கரிசனைகளும் உங்கள் எல்லாருடைய விமர்சனங்களையும் கேட்பதற்கும் நாங்கள் விரும்புகிறோம். தயவு செய்து வரும்படியாக அன்போடு கேட்கிறோம். நீங்கள் யாரெல்லாம் வரவிருக்கிறீர்கள் என்பதை எனக்கு ஒரு செய்தியின் மூலமாக தெரிவிப்பீர்கள் என்றால் அதற்கு உணவு ஆயத்தங்கள் மற்ற ஆயத்தங்கள் செய்வதற்கு அது உதவியாக இருக்கும். ஸோ 2ஆவது தேதி மாலை 5 மணிக்கு, அதாவது அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கும் வர வேண்டும். மாலையிலே உணவு இருக்கிறது, மாலையில் மட்டும் வந்தால் போதும் என்று அல்ல, காலை ஆராதனை மிகவும் முக்கியம். ஆராதனைக்கும் தயவு செய்து வாருங்கள், மாலையிலும் தயவு செய்து வரும்படியாக அன்போடு கேட்கிறேன். நமது ஃபேட் கன்வீனர் இன்னும் பணத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வாரத்தில் அல்லது ஃபேட் அந்த ரிவ்யூ மீட்டிங்கிலே நமக்கு கடைசியான காரியத்தை சொல்வார் என்று நம்புகிறேன். கன்ஃபர்மேஷனை குறித்து தொடர்ந்து உங்களுக்கு அறிவிப்பு சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. 1ஆவது தேதி முதல் கன்ஃபர்மேஷன் கிளாஸஸ் ஆரம்பமாகும். லெந்து நாட்கள் 5ஆவது தேதி முதல் ஆரம்பமாக இருக்கிறது. ஸோ 5ஆவது ஆஸ் வெனஸ்டே மற்றும் அதனுடைய அறிவிப்புகள் பின் நாட்களிலே உங்களுக்கு கொடுக்கப்படும். லெந்து நாட்களுக்கான ஃப்ரைடே ஜபக்கூட்டத்தினுடைய அறிவிப்பு ஆல்ரெடி அந்தந்த பெண்கள், ஆண்கள் மற்றும் எல்லாருக்கும் அனுப்பி வைத்திருக்கிறோம். தயவு செய்து அதற்கு ஏற்றபடியாக தாங்களே ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்கிறேன். லெந்து நாட்களுடைய காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் எல்லா நாட்களிலும் ஃப்ரைடேயை தவிர்த்து மற்ற அனைத்து நாட்களிலும் நம்முடைய வீடுகளிலே காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் நடத்த பிளான் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய வீடுகளிலே காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் நடத்த வேண்டுமென்றால் ஏற்கனவே தமிழ் வாட்ஸ்அப் குரூப்பிலே அதனுடைய லிஸ்ட் அனுப்பப்பட்டுள்ளது. எந்தெந்த தேதி இன்னும் ஃப்ரீயாக இருக்கிறதோ அந்த தேதியை நீங்கள் செலக்ட் செய்து எனக்கு செய்தி அனுப்பும்படியாக அன்போடு கேட்கிறேன். அந்நாட்களிலே நாம் உங்களுடைய வீடுகளிலே லெந்து நாட்களின் தியான ஜப கூட்டங்களை நடத்தலாம். கன்வீனர் பணத்தை எண்ணி முடித்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன். தேங்க்யூ ஐயா. நம்ம இன்னும் காசு எண்ணி முடிக்கலை, இருந்தாலும் எண்ணினது வரையில் உள்ள டோட்டலை சொல்லிடலாம். வி ப்ரைஸ் தேங்க் காட். இதுவரையில் வந்த டொனேஷன்ஸ் மற்றும் ஆன் த டே கலெக்ஷன், ஃபேட் டே கலெக்ஷன் வந்து நமக்கு 28,75,970. அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக வந்தது 21,50,000. டொனேஷன்ஸ் வந்தது 26,19,933. எல்லாம் சேர்த்தோம்னா 76,45,000. நம்ம டார்கெட் வச்சது 80 lakh. இன்னும் 2-3 ஸ்டால்லாம் இன்னும் கொடுக்கல. அது வந்துச்சுன்னா தாராளம் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிடும். ஐ திங்க் அடுத்த வருஷம் இன்னும் 1 crore டார்கெட் வைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ யாரும் இன்னும் கொடுக்க ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் கம்.
அண்ட் வி தேங்க் காட். ஃபார்மலாக நான் வந்து எல்லாம் கலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் வந்து வி லைக் டு தேங்க் எவ்ரி ஒன். ஆஸ் அ சர்ச் நம்ம ஆல்வேஸ் நோன் ஃபார் அ கிவிங் சர்ச், கொடுக்குற ஒரு சபையாக இருக்கிறோம். ஒருவேளை இந்த டார்கெட் நாங்கள் வச்சும்போது 80 lakh ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். முடியுமா அப்படிங்கும்போது இந்த வருஷம் நமக்கு அந்த டே அன்னைக்கு ரொம்ப எலெக்ஷன் கவுண்டிங் இருந்தனால ஆட்கள் வரல, எல்லோரும் பயப்படுத்தினாங்க எப்படி கலெக்ஷன் இருக்குமோ அப்படின்ட்டு. வி தேங்க் காட், எல்லோரும் கான்ட்ரிபியூட் பண்ணி நல்லா பண்ணோம். அவ்வளோதானே ஐயா? தேங்க்யூ. இன்னும் 4 லட்சங்கள் மாத்திரம் நாம் பின்தங்கி இருக்கிறோம் 80 லட்சத்திற்கு. அது 40 லட்சம் ஜஸ்டின் பிரதர் கொண்டு வருவார்கள் என்று நாம் நம்புகிறோம். இந்த நாளிலே ஆலயத்திற்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய இடத்திலே நீங்கள் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். இஃப் யூ ஆர் ஹியர் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம், ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அட் யுவர் பிளேஸ். வி வுட் லைக் டு வெல்கம் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை ஆலயம் முடிந்த பின்பதாக சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ப்ளீஸ் பி சீட்டட். இந்த நாளிலே தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்க இருக்கிறவர்களுக்காக நாம் ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே என்று பாடி ஆசீர்வதிப்போம். இங்கு இருப்பீர்கள் என்றால் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் என்றும் ஆசீர்வதிப்பாரே. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் நண்பர்களை உமது சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீர் ஒவ்வொரு நாளும் போதுமானவராக இருக்கிறீர். உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் அவர்களை நிரப்புகிறீர். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த புதிய வருடத்திலும் உம்முடைய கிருபையின் பிரசன்னம் போதுமானதாக இருந்து தாங்கி நடத்தட்டும். உம்முடைய செட்டைகளின் மறைவில் பாதுகாத்து நன்மையான ஈவுகளை தந்தருளுவீராக. உம்மை தொடர்ந்து நம்புவதற்கும் உம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டு தன்னை சார்ந்து நிற்பவர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் தனது குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக ஜீவிக்க நீர் தொடர்ந்து கிருபைதாரும். தேவரீருடைய கிருபையுள்ள கரத்திற்குள்ளாக இவர்களை அர்ப்பணிக்கிறோம். இவருடைய விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதோடு சரீரத்திற்கு வேண்டிய சுகம், பலன், ஆரோக்கியம் மற்றும் வேலை செய்வதற்கு வேண்டிய அனைத்து கிருபைகளையும் தொடர்ந்து கட்டளையிடும். உம்முடைய நாமத்தினாலேயே ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். மன்றாட்டு ஜெபம். மன்றாட்டு ஜெபத்திற்காக நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. எல்லா மனிதருக்காகவும் ஜெபிக்க கற்றுக் கொடுத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த சமுதாயத்திற்காகவும் உலக மக்களின் அமைதிக்காகவும் உம்மண்டை வருகிறோம். உமது கிருபையும் நலனும் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் பொழிய பண்ணப்படுவதாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம். சமாதான பிரபுவாம் எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த புவியில் சமாதான ஆட்சி அமைக்கப்படுவதாக. நீண்ட காலமாக ரஷ்யா, உக்ரைன் மற்றும் வெவ்வேறு நாடுகளுக்கு இடையே நடந்து வரும் மோதல்கள், யுத்தங்கள், பயங்கரவாதங்கள், தீவிரவாதங்கள் எல்லாம் விரைவில் நீங்கி தெய்வீக சமாதானம் நிலவ அருள் தாரும். விசேஷமாக சிறுவர்கள், பெண்கள், கர்ப்பிணிகள், மாணவர்கள் அனைவரின் நலனும் விசாரிக்கப்படுவதாக. நாடுகளும் சமுதாயங்களும் ஒவ்வொருவர் நேசிக்கவும் மதிக்கவும் சமாதானமும் சந்தோஷமும் மக்கள் மத்தியில் பெருகவும் கிருபை தாரும். மேலும் இஸ்ரேல் காசா இடையிலே போர் நிறுத்த ஒப்பந்தமான பின்பும் நிலவும் சமாதானமற்ற சூழ்நிலை நீங்கவும், பிணை கைதிகள் விரைவில் விடுவிக்கப்பட்டு
அங்கு நிலையான சமாதானம் ஏற்படவும் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு போர்டு எக்ஸாமினேஷன் எழுதி கொண்டிருக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் பிற தேர்வுகளுக்காக ஆயத்தமாகும் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கின்றோம். இந்நாட்களில் கருத்தோடும் அக்கறையோடும் படிக்கவும் படித்தவைகளை அவர்கள் நினைவில் தங்கியிருக்க மேலும் பயமோ கலக்கமோ இன்றி தேர்வுகளை எழுத உதவுவீராக. எந்த விதமான இடையூறுகளோ சரீர பலவீனங்களோ இவர்களை தாக்காதபடி உமது கிருபையினால் தாங்கி நடத்துவீராக. மேலும் CUET, நீட், JEE போன்ற மற்ற நுழைவுத் தேர்வுகளுக்காக ஆயத்தப்படும் எங்கள் பிள்ளைகளோடும் உம்முடைய தயவு தங்கியிருந்து இவர்களுக்கு வெற்றியை தருவீராக. கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் எங்கள் தாய் திருநாட்டினை உம்முடைய சமூகம் சமர்ப்பிக்கின்றோம். நாட்டில் நாங்கள் பெற்றிருக்கும் சுதந்திரம் மற்றும் பல்வேறு ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆயினும் பெண்களுக்கு விரோதமாக நடக்கும் தீய செயல்கள், வன்முறைகள் எல்லாம் மாறவும், சிறுபான்மையினரின் உரிமைகள் மதிக்கப்படவும், அவர்களுக்கு எதிரான வன்முறைகள் முடிவுக்கு வரவும், நாட்டில் சகோதரத்துவம் ஓங்கி நிற்கவும், அன்பும் சமாதானமும் நிலைநாட்டப்படவும் ஜெபிக்கிறோம். விசேஷமாக மணிப்பூர் மாநிலத்திற்காக உம்முண்டை வருகிறோம். இங்கு சமுதாயங்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் கலவரங்கள், நிரந்தரமான காயங்கள் குணமாக்கப்பட்டு நிலையான சமாதானம் ஏற்படட்டும். மேலும் நாடு எதிர்கொண்டிருக்கும் வறுமை, பொருளாதார வீழ்ச்சி, வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, ஜாதி மத வேறுபாடுகள் சுமூகமாக தீர்க்கப்பட எங்கள் தலைவர்களுக்கு விசேஷித்த ஞானம் தந்து நடத்துவீராக. கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் நமது குடியரசுத் தலைவர் முர்மு, பிரதமர் மோடி, டெல்லியின் லெப்டினன்ட் கவர்னர் சக்சேனா, எல்லா மாநில முதலமைச்சர்கள், தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, முப்படை தலைவர்கள், இவர்களின் கீழ் அதிகாரத்தில் உள்ள அனைவருக்கும் உம்முடைய ஞானத்தை தாரும். டெல்லியில் அமையவிருக்கும் புதிய அரசு மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தி செயல்படவும், டெல்லியின் எல்லா சவால்களுக்கும் சரியான தீர்வு காணவும் உதவுவீராக. மாநில மத்திய அரசுகள் ஒற்றுமையாய் செயல்படவும், கட்சி பாகுபாடுகளை கடந்து நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைக்கவும் கிருபை தாரும். கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் உலக திருச்சபைகள், விசேஷமாக இந்திய திருச்சபைகள் உம்மில் பலப்படுத்தப்படட்டும். துன்பப்படுத்தப்படும் திருச்சபைகள், போதகர்கள், மிஷனரிகள், விசுவாசிகள் இன்னும் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க உதவி செய்யும். விசுவாசத்தின் பரீட்சையாக சிறைப்பிடிக்கப்பட்டிருப்போர், மத எதிர்ப்பு சக்தியினால் சரீர பாதிக்கு உட்பட்டு சிகிச்சை பெறுபவர்கள் அனைவரின் நலமும் விசாரிக்கப்படுவதாக. எதிர்ப்புகள் மத்தியில் திருச்சபைகள் உம்மில் உறுதியாய் தரித்திருக்கவும் மென்மேலும் வளரவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் எங்கள் பிரதம பேராயர் பிஜோய் நாயக், தென்னிந்திய திருச்சபையின் எல்லா தலைவர்கள், மார்த்தோமா திருச்சபையின் தலைவர் தியோடோசியஸ், எங்கள் பிஷப் பால், எங்கள் போதகர்கள் மோனோதீப், ரத்தன்ராஜ், ஜெயக்குமார் மற்றும் எல்லா லேடிலர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள், பாடகர் குழு, ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், ஞாயிறு பாடசாலை, இவர்கள் எல்லோருக்கும் உம்முடைய ஆவியை தந்து வழிநடத்துவீராக. இவர்கள் உமது மந்தையை உண்மையோடும் உத்தமத்தோடும் வார்த்தையிலும் செயலிலும் நல்ல முன்மாதிரியாக சேவிக்க கிருபை புரிவீராக. கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம்
இந்த புவி சந்தித்து வரும் பெருத்த காலநிலை மாற்றத்திற்காகவும் அதனால் ஏற்படும் பின்விளைவுகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். நீர் படைத்த இந்த பூமியை நல்ல உக்கிரானக்காரர்களாக போற்றி பாதுகாக்க எங்கள் அனைவருக்கும் கிருபை தாரும். மேலும் இவ்வுலக பாடுகள் மத்தியில் துன்பப்படுபவர்கள், ஏழைகள், பசியால் வாடுபவர்கள், ஆதரவற்றவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், வேலையில்லாதவர்கள், துயரப்படுபவர்கள் மற்றும் வியாதி படுக்கையிலுள்ளோர் யாவருக்கும் நம்பிக்கையும் விசுவாசமும் பலப்படுத்தப்படுவதாக. இவர்களுக்கு உதவியாயிருக்கும் எல்லாருக்கும் உம்முடைய தயவையும் கிருபையையும் தந்தருளுவீராக. எங்கள் சபையில் நோய்வாய்ப்பட்டவர்களை உம்முடைய கிருபாசன தண்டையில் சமர்ப்பிக்கின்றோம். குறிப்பாக மார்க் டுலி, ஷெரின் குக், ஷேலி குப்தா, ஹனி வில்லியம்ஸ், பொன்னு தங்கராஜ், ஜீனு, மன்மோகன் சிங் சௌத்ரி, தாமஸ் டேவிஸ், எல்லா ஆர் சுண்டி, ஆர்எஃப் சேவக், லீலா ரேவன்பக், அனூப் பென்சன், அசோக் மசி, ஜோசஃபைன் சாம்சன், ஹாரிசன் ஜேம்ஸ், மரியம் சுதீர்குமார், சதீஷ் ஜேக்கப், ஆனா ஜார்ஜ், கிரீனிகா ஷேகர் மற்றும் பிபின் கிர்கேட்டா இவர்கள் எல்லோருக்கும் வல்ல கிருபையால் அற்புத சுகத்தை தந்து நடத்த ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். பரலோக பிதாவே, உமது ராஜ்யம் அதி சீக்கிரத்தில் வருவதாக. நாங்கள் ஏறெடுத்த இந்த விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு அனுகிரகித்தருளும். ஆமேன். பாவரிக்கை. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அருளப்பட்ட கற்பனையாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். நம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் எங்கள் எண்ணங்களினாலும் எங்கள் செயல்களினாலும் பாவம் செய்தோம். எங்கள் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் நன்மை செய்ய தவறினோம். நாங்கள் உண்மையாக எங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு உம்மிடத்திற்கு திரும்புகின்றோம். எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் கடந்த காலத்தில் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து நாங்கள் புது ஜீவனுள்ளவர்களாக உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக உம்மை சேவிக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். ஆமேன். மற்றவர்கள் குற்றத்தை மன்னித்து தங்கள் பாவங்களுக்காக உண்மையாக மனம் வருந்தி உம்மிடம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமது மேல் கிருபையாயிருந்து நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு நித்திய ஜீவனை தந்து தம்முடனே சேர்த்துக் கொள்வாராக. ஆமேன். தேவரிற்கே சோஸ்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அனைவரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். தேவ சமாதானம் தேவ சமாதானம் தேவ சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக, உமது ஆவியோடும் இருப்பதாக. நம்மையும் நமது காணிக்கையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீர்த்தனை 153 பாடுவோம். இயேசுவே கிருபாசனபதியே.
நன்றி தாசன் எனக்காதரவு கண்டிலேன் சருவ வல்ல மண்டலதிபம் தாசன் எனக்காதரவு கண்டிலேன் சருவ வல்ல மண்டலதிபம் நேசமாய் இழைத்திறங்கி மோசமானதாது காத்து நித்தனை என்னை திருத்தி வைத்தருள் புத்தி மறுத்தி இயேசுவே கிருபாசனபதியே பேயுடை சிறையாயிலும் காயவினை கெடதிலும் பின்னமாக சிக்கொண்டது கண்மியாயினேன் பேயுடை சிறையாதிலும் காயவினை கெடதிலும் பின்னமாக சிக்கொண்டது கண்மியாயினேன் தீயரை மீட்கும் பொருளை பெற்று தீரம் விட்ட தேவனே என்னை கண்ணோக்கி தீவினை அனைத்தும் நீக்கி இயேசுவே கிருபாசனபதியே சிறைப்படுத்தினவற்றை சிறையாக்கி விட்டவதி தீரமுள்ள எங்கள் உபகார வள்ளலே சிறைப்படுத்தினவற்றை சிறையாக்கி விட்டவதி தீரமுள்ள எங்கள் உபகார வள்ளலே குறையேதுனை அன்பினோர் திரைவாயனை சதைக்கும் குற்றங்கள் அறவே தீர்த்து முற்றும் மூடிய கண் பார்த்து இயேசுவே கிருபாசனபதியே புலகம் அதில் நல்லார் எவரும் இல்லை புண்ணியனே உன் சரணம் நன்னி அண்டினேன் புலகம் அதில் நல்லார் எவரும் இல்லை புண்ணியனே உன் சரணம் நன்னி அண்டினேன் எல்லாருக்குள் எல்லாம் நீ எல்லாம் எனக்குதவி இந்நாள் அருள் புரிந்து பொன்னாவியை சொரிந்து இயேசுவே கிருபாசனபதியே கெட்ட இளைஞன் என்னை மீட்டருள் இயேசுவே கிருபாசனபதியே நம்மையும் நமது காணிக்கைகளையும் தேவ பணிகளுக்காக அர்ப்பணிப்போமாக. வருகிறது உடையவளை உமது கரத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவனே, சிருஷ்டிகர்த்தாவே, இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் காணிக்கைகளையும் உலகிலும் அங்கீகரிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு தோத்திரம்
தோத்திரம் செலுத்த கடவோ. அப்படியே செய்வது தகுதியும் நீதியுமாயிருக்கிறது. சபையார் முழங்கார் படியிடலாம் அல்லது உட்காரலாம். பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஆண்டவராகிய உமக்கு எங்கள் நன்றியையும் தோத்திரத்தையும் உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் செலுத்துவது நீதி மட்டுமல்ல, எங்களது கடமையும் எங்களுடைய மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய சத்தியமும் ஜீவ வார்த்தையுமாய் இருக்கிறார். அவர் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் ஆதி முதல் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உமது சாயலாக உருவாக்கினீர். அவர் மூலமாகவே இவ்வுலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் ஞான ஒளிக்குள் நடத்துவீரே. ஆதிகாலம் முதற்கொண்டு தீர்க்க தரிசிகளையும் ஞானம் பெற்ற ஆண்களையும் மற்றும் பெண்களையும் உலக மக்கள் உம்மை வந்தடைவதற்கு வழி காண்பிப்பவர்களாக ஏற்படுத்தீனி. அவர் மூலமாகவே பாவிகளாகிய எங்களுக்கு மீட்பு உண்டாகும்படியாக அவரை மனுஷகுமாரனாக பிறப்பித்து சிலுவையில் அறைய கொடுத்து மரித்து அடக்கம் செய்யப்பட்ட பின் அவரை மறுபடியும் உயிரோடு எழுப்பினீர். அவர் மூலமாகவே உம்முடைய ஜீவனுள்ள பரிசுத்த ஆவியை தந்தருளி புது சிருஷ்டியின் முதல் பலனாக எங்களை மீட்டு கொண்டே. பிதாவே, உமது குமாரனும் எங்களுடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஏறெடுக்கிற எங்கள் சோஸ்திரங்களை ஏற்றுக்கொண்டருளும். அவரின் முன்மாதிரியை பின்பற்றி அவரின் கற்பனைகளை கைக்கொள்ளும் எங்களுக்கு அப்பமும் திராட்சரசமும் ஆகிய இந்த ஈவுகளை உடைய வல்லமையான பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவரின் சரீரமாகவும் இரத்தமாகவும் தந்தருளும். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆகியால் பரலோக பிதாவே, அவரை நினைவு கூறும் விதமாக இந்த அப்பத்தையும் இந்த பாத்திரத்தையும் உமது சமூகத்தில் வைத்து பரிசுத்தம் பண்ணுவதன் மூலம் அவருடைய அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து
அவருடைய மகிமையான வருகைக்காக காத்திருக்கிறோம். மகத்துவமுள்ள பிரதான ஆசாரியரே, இயேசுவின் மூலமாக எங்களுடைய நன்றி கலந்த சோஸ்திர பலிகளை அங்கீகரித்தருளும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் உம்முடைய பரிசுத்த ஈவுகளை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது உம்முடைய ஆவியினால் எங்களை உயிர்ப்பியும், உம்முடைய அன்பினால் எங்களை ஊக்குவியும். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்களை ஒருங்கிணைத்தருளும். அவரோடும் அவருக்குள்ளும் அவர் மூலமாகவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் வானத்திலும் பூமியிலும் உமக்கு முன்பாக நிற்கும் யாவரோடும் கூட பிதாவே உம்மை என்றென்றைக்கும் ஆராதிக்கிறோம். எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய சரீரத்தில் பங்கு பெறும்படி நாம் இந்த அப்பத்தை பிட்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் ஐக்கியமாயிருக்கிறது. நமது இரட்சகராகிய கிறிஸ்து நமக்கு அர்ப்பித்தபடி சொல்லுவோம். தாழ்மையின் ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தால் இரத்தத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்கள் கிருபை செய்தருளும். ஆமேன். தேவ
கிட்டிச் சேருங்கள். நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தையும் வாங்கி உட்கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து இவைகளை உட்கொண்டு அவர் நமக்காக மரித்ததை நினைத்து நன்றியை ஏறெடுங்கள். Lord,
கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் ஆகிய சாக்கிரமத்தை விசுவாசத்துடன் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, முதுகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமும் ஆகிய ஞான ஆகாரத்தினால் எங்களை போஷித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாக எங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு துதியும் கனமும் உண்டாகத்தக்கதாக நாங்கள் தேவரீர் நியமித்திருக்கிற நற்கிரியைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற உமது ஆவியின் வல்லமையால் எங்களை பலப்படுத்தி அனுப்பும். ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சந்தோஷம் சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா குமாரன் பரிசுத்தாவியுமாகிய திரியேக தேவனின் பிரசன்னம் நம்மோடு இருந்து என்றும் என்றும் நம்மை ஆண்டு நடத்துவதாக. பின்பவனி கீதமாக பாமாலை 328 பாடுவோம். அஞ்சாதிரு என் நெஞ்சமே. Oh,
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம்.